தென்காசியிலேயே பேரும் புகழும் வாங்கி வரக்கூடிய யூடியூப் சேனல். ஆமா. எந்த சேனல்மா? எந்த சேனல் ஐயா? மக்கள் செல்வன்னா மக்கள் செல்வன். ஆமா. ஐயாவோட வரலாறு எடுக்கணும்னு வந்திருக்காங்க. அப்படியா? ஆகையினால் ஆமா. இன்னைக்கு இளந்தலைமுறை வில்லிசை கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டியிருக்கக்கூடிய ஆமா தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லம்மா, ஆமா, மிஸ்டர் தென்காசி 360. ஆமா, அப்படியும் ஒரு சேனல் இருக்கு. அண்ணா அப்ப 2 சேனல் வச்சிருக்காங்க. ஆமா, 2 சேனல் வச்சிருக்காங்க. ஆமா. குறிப்பா தென்காசி மக்கள் செல்வன் சொன்னா ஆமா, அதுல வராத கிராமிய கலைகளும் இல்ல. ஐயா கருப்பசுவாமி அருள்வாக்கா இருக்கட்டும், ஆமா, எல்லாமே அண்ணன் எடுத்து ஒளிபரப்பாக்கிட்டு இருக்காங்க. ஆமா. இன்னைக்கு ஏகப்பட்ட வில்லிசை கலைஞர்களை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஐயாவுடைய வரலாறும், ஆமா, ஐயாபுரத்துல ஆண்டி மாயாண்டி இந்த வேம்படி மாட வரலாறும் அண்ணனோட சேனல்ல வரும். நல்ல மனமுண்டா வால் மலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது பூ கொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையா உண்பாதோ தப்பாமல் சார்வாதோ அந்தமக்கே வெள்ளை களையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை சரியாசனத்தில் வைத்து அரியாசனம் காத்த தாயே உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கன் ஆண்டவன் பகவான் நினைத்து தவம் இருக்க தவத்தினுடைய மகிமையினாலே 3 விரலாலே முடிக்க வரத்தை வாங்க ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்ய பகவான் 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் ஒரு பிருந்தாவனமாக்கி சிவரளி மூட்டுக்குள்ளே சிவபெருமான் ஒளிந்திருக்க ஆயனந்த கோபால கண்ணன் அவதாரமாக கரூர் பட்டணத்திலே கம்சந்தங்கை தேவகியால் திருவயற்றிலின் அழகு கோபால கண்ணன் பிறந்து கம்சராசனுடைய வதையை முடித்து அப்படியே மாய மோகினி அவதாரம் எடுத்து வல்லரக்கன் படுத்திருக்கும் வழியாக வர மாய மோகினி அவதாரம் எடுத்து அரக்கனுடைய போரை முடித்து அத்தானே பகவானே அரக்கனை கொண்டு வந்தேன் ஆதிவல்லி கைலாசம் போங்கள் என்று ஆண்டவன் பகவானிடத்திலே சொல்ல பார்த்தார் பகவான் அரக்கனை கொண்ட கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டால் போமாட்டேன் என்று பகவான் மறுக்க 1000 சொரூபத்தில் அழகான காச்சுரூபத்தை எடுத்தவுடனே பெண் என்று மெய் மறந்து அவரும் ஓட இவரும் ஓட ஆட்டும் அந்த விரண்டு ஓட இருவேரும் ஓடும் போது தானோட உதிரமாது அந்த பூமியில விழுந்ததானால் பூமாதேவி தாங்க மாட்டாள் என்று எண்ணி எம்பெருமாள் அவர் இருகரத்தை தானு ஏந்தி பக்கத்தில தான் இருந்த பாறையில எரியும் போது அந்த பாலகண்டா தான் தெரித்து குதையா
பிறக்குதையா ஒரு குழந்தை பிறக்குதையா ஒரு குழந்தை கையாதியில கவண்டலாமா கையாதியில கவுண்டலாமா கழுத்ததியில துளசி மாலை கழுத்ததியில துளசி மாலை வட்ட நல்ல தலப்பாகேட்டி வட்ட நல்ல தலப்பாகேட்டி நல்ல பங்குனி மாசையிலே பங்குனி மாசையிலே அழகு 18ஆம் தேதியிலே 18ஆம் தேதியிலே கருக்கடக லக்கணத்தில் கருக்கடக லக்கணத்தில் அரியும் சிவனும் சேர்ந்ததாலே சிவனும் சேர்ந்ததாலே உத்திரம் அந்த நட்சத்திரம் அரியும் சிவனும் சேர்ந்ததாலே அவர் ஐயனாரு கையனாரா நல்ல அவனியில பிறக்க போறார் அவருக்கு பூணூலம் பொற்பிரம்பா ஐயா பொன்னால தாழ்வடாமா ஐயா வெள்ளியால பூணூலா உனக்கு விளை மதியா தாழ்வடாமா ஐயா பாராள வந்த தெய்வம் வரத்துக்கார ஐயனாரும் அரியும் சிவனும் சேர்ந்ததினால் அரிகரி புத்திரன் ஐயனார் ஜாத்தா வந்துதான் பிறந்தார் அரி என்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது அரி என்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது ஹரிநமோ என்ற ராமா 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 ஹரிநாமோ என்ற ராமா 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 ஐயா ஹரிநமோ என்ற ராமா 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 ஹரிநாமோ என்ற ராமா 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 ஐயா அவனி உலகினிலே ஹரிராமா உம்மை பாட அவனி உலகினிலே ஹரிராமா உம்மை பாட அருள் வாக்கு தாராய் ராமா 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 அவனி உலகினிலே ஹரிராமா உம்மை பாட அவனி உலகினிலே ஹரிராமா உம்மை பாட அருள் வாக்கு தாரும் ஐயா ஐயா பிள்ளையில்லா மன்னனுக்கு பிள்ளை களிகள் தீர்த்த பிள்ளையெல்லாம் மன்னனுக்கு பிள்ளை களிகள் தீர்த்த ஐயா பிள்ளையில்லா மன்னனுக்கு பிள்ளை களிகள் தீர்த்த பிள்ளையெல்லாம் மன்னனுக்கு பிள்ளை களிகள் தீர்த்த பெருமாளே ரகுராமா ராமா ராமா பெருமாளே ராமா 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 ஐயா பெருமாளே ரகுராமா ராமா ராமா பெருமாளே ராமா 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 ஐயா மதலை இல்லாத தசரதற்கு மதலை களிகள் தீர்த்த மதலை இல்லாத தசரதற்கு மதலை களிகள் தீர்த்த மாயவனே ரகுராமா ராமா ராமா மதலையில்லா மன்னனுக்கு மதலை களிகள் தீர்த்த மதலை இல்லாத தசரதற்கு மதலை களிகள் தீர்த்த மாயவனே ரகுராமா ஐயா தாடகையால் போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தாடகையால் போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த ஐயா தாடகை போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தாடகை போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தாமோதராரி குராமா ராமா ராமா தாமோதராரி குராமா கல்லாக இருந்தவளை பெண்ணாக ஆக்கி வைத்த கல்லாக இருந்தவளை பெண்ணாக ஆக்கி வைத்த எங்க அண்ணனே ரகுராமா ராமா ராமா கல்லாக இருந்தவளை பெண்ணாக ஆக்கி வைத்த கல்லாக இருந்தவளை பெண்ணாக ஆக்கி வைத்த கண்ணனே ரகுராமா ஐயா யாரும் வளை
வளைக்க முடியாவில்லையும் நீர் ஒடித்து யாரும் வளைக்க முடியாவில்லையும் நீர் ஒடித்து யாரும் வளைக்க முடியாவில்லையும் நீர் ஒடித்து யாரும் வளைக்க முடியாவில்லையும் நீர் ஒடித்து சீதை மனம் புரிந்த ராமா 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 சீதை மனம் புரிந்த ராமா 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 ஐயா சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து அயோத்திக்கு வந்த ராமா 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 சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கி சீதையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்த அயோத்தி வந்த ராமா அன்னை சீதா மனம் முடித்து ஹரிராமா நீரோ வந்து அன்னை சீதா மனம் முடித்து ஹரிராமா நீரோ வந்து ஐயா அன்னை சீதா மனம் முடித்து ஹரிராமா நீரோ வந்து அன்னை சீதா மனம் முடித்து ஹரிராமா நீரோ வந்து அயோத்திக்கு வந்த ராமா 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 அயோத்தி வந்த ராமா 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 ஐயா அயோத்தி தலைவராக ஹரிராமா நீரோ வந்து அயோத்தி தலைவராக ஹரிராமா நீரோ வந்து ஹரியாசனோ அமர்ந்த ராமா 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 அயோத்தி தலைவராக ஹரிராமா நீரோ அயோத்தி தலைவராக ஹரிராமா நீரோ ஹரியாசனம் அமர்ந்த ராமா தந்தன்னை தோம் தன்னன்னை தனன்னா தனை நன்னானா தனை தன்னானா அப்படியே தானே தந்தன் தன்னன்னை தனன்னா தனை நன்னானா தன்னை தந்தனை தானா தனை தன்னானா தனை நன்னானா கதைகள் பாடு அந்த சொக்கேசாயன கருள்வா இந்த வேம்படி மாடனோடு மாடனோடு ஐயா வரலாறை நானும் பாடு நானும் பாடு இந்த அகில உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த ஐயாபுரம் நன்னகரத்திலே இந்த ஐயாபுரம் நன்னகரத்திலே ஊருக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறாரே எங்கள் ஐயா இந்த வேம்படி மாடசுவாமியுடைய ஆலயத்தில் வேம்படி மாடன்னு சொன்னா ஆமா மாயாண்டி சுடலையுடைய மற்றொரு அவதாரம் ஆகையினால் இந்த வேம்படி மாடனுடைய ஆலயத்தில் ஐயாவுக்கு சாம கோயில் குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் எங்கள் ஐயா இந்த வேம்படி மாடனுடைய வரலாறை நாமளை பாட சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த வேம்படி மாயாண்டி சுடலை இந்த மாடசுவாமியுடைய கதையை ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம், அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பக்கத்தில்
மேலதாள குற்றங்கள் அது மட்டும் இல்லம்மா வேற என்னய்யா கதை படிக்கும் போது ஆமா முன் சொல்லை பின் சொல்லாகவோ பின் சொல்லை முன் சொல்லாகவோ நல்லா இருக்குயா உன் கதை என்னம்மா முன்னாடி உள்ளத பின்னாடியும் பின்னாடி உள்ளத முன்னாடியும் பெரட்டி சொல்லாததுக்கு தான் ராமர் முருகேசன் வேணும்னு கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கோம் வேம்படி மாடம் கதையை எடுத்து போடுறதுக்குன்னு ஆமா தென்காசிலேயே பேரும் புகழும் வாங்கி வரக்கூடிய யூடியூப் சேனல் ஆமா எந்த சேனல்மா எந்த சேனல் ஐயா மக்கள் செல்வன் ஐயாவோட வரலாறு எடுக்கணும்னு வந்திருக்காங்க அப்படியா ஆகையினால் ஆமா இன்னைக்கு இளந்தலைமுறை வில்லிசை கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டியிருக்கக்கூடிய ஆமா தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் அது மட்டும் இல்லம்மா ஆமா மிஸ்டர் தென்காசி 360 ஆமா அப்படியும் ஒரு சேனல் இருக்கு அண்ணா அப்ப 2 சேனல் வச்சிருக்காங்க ஆமா 2 சேனல் வச்சிருக்காங்க ஆமா குறிப்பா தென்காசி மக்கள் செல்வன் சொன்னா ஆமா அதுல வராத கிராமிய கலைகளும் இல்ல ஐயா கருப்பசுவாமி அருள்வாக்கா இருக்கட்டும் ஆமா எல்லாமே அண்ணன் எடுத்து ஒளிபரப்பாக்கிட்டு இருக்காங்க ஆமா இன்னைக்கு ஏகப்பட்ட வில்லிசை கலைஞர்களை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஐயாவுடைய வரலாறும் ஆமா ஐயாபுரத்துல ஆண்டி மாயாண்டி இந்த வேம்படி மாட வரலாறும் அண்ணனோட சேனல்ல வரும் ஆகையினால் ஆமா அதாவது ஆமா ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம் தாங்களும் கேட்டிருக்கலாம் ஆகையினால் ஆமா நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை பொறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி கரம் எடுத்து வணங்கி நாங்க கும்பிட்டுட்டோம் எங்களை விட்டுருங்க சாயண்டுக்காரம்மா தான் சிலையா உட்கார்ந்துருக்காங்க தூக்கிட்டு போயிருங்க ஆமா சாயண்டுக்காரம்மா தூக்கிட்டு போய் என்ன பண்ண அது சரிதாம்மா அதாவது ஆண்டி மாயாண்டி மாநிலத்தில் வேறாண்டி என் பேச்சி மகன் சுடலையாண்டி அந்த மூவாற்றாங்கரையில அமர்ந்திருக்கும் எங்கள் ஐயா அந்த சீவல பேரி சுடலை ஐயா உய்காட்டு மாயாண்டி ஆறுமுகமங்கலத்து என் ஐகோட்டு மகாராஜா இந்த ஐயாபுரத்தை காக்க வந்த எங்கள் ஐயா வேம்படி மாட சுவாமி வருவார் நமக்கு ஒரு காலம் அலைவில்லையே அதாவது ஆண்டவன் பகவானோ அம்மையுமை பார்வதியாலும் அது எப்பேற்பட்ட கைலாசம் பாருங்க கைலாசம் பார்வதியால் மீள் பிறந்த வெள்ளி கைலாசோ வெள்ளி கைலாசோ ஐயா விஷ்ணு பகவான் வாசம் செய்யும் வெற்றி கைலாசோ விஷ்ணு பகவான் வாசம் செய்யும் வெற்றி கைலாசோ 8 லட்சம் மனுக்களுக்கு இறை அளக்கும் கைலாசோ 8 லட்சம் மனுக்களுக்கு இறை அளக்கும் கைலாசோ அவர் படைத்து விட்ட மனுக்களுக்கு படி அளக்கும் கைலாசோ படைத்து விட்ட மனுக்களுக்கு படி அளக்கும் கைலாசோ 33 கோடி முனிவர் வாழும் கைலாசோ 33 கோடி முனிவர் வாழும் கைலாசோ பச்சமாளும் லட்சுமியும் பார்த்து கைலாசோ பச்சமாளும் லட்சுமியும் பார்த்து கைலாசோ அந்த கடிய வல்லரக்கன் அவன் கண்ட கைலாசோ கடிய வல்லரக்கன் அவன் கண்ட கைலாசோ 48 லட்சம் ரிஷிமார் வாழும் கைலாசோ எடுத்து விட்ட மனுக்களுக்கு இறை அளக்கும் கைலாசோ எடுத்து விட்ட மனுக்களுக்கு இறை அளக்கும் கைலாசோ அங்க தானாக முளைத்தது ஒரு தங்க கைலாசோ தானாக முளைத்தது ஒரு தங்க கைலாசோ அந்த சிவனும் சக்தியுமாய் சேர்ந்த கைலாசோ சிவனும் சக்தியுமா சேர்ந்த கைலாசோ ஆண்டவனும்
பகவானும் அரசாளும் கைலாசம் ஆண்டவனும் பகவானும் அரசாளும் கைலாசம் அங்கே ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இருந்தாலும் கைலாசம் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இருந்தாலும் கைலாசம் வாரவல்லி கைலாசத்தில் ஆண்டவன் பகவானும் அம்மை உமை பார்வதியாலும் அரசிருந்து வாரா அதாவது தானாகிய முளைத்த அந்த பொன்னுவள்ளி கைலேங்கிரி பருவதத்திலே ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக அப்படியே கொலுவிருந்து வருகிறார்கள் 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவனாகப்பட்ட ஆதி கரை கண்ட சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் அல்லவா ஆண்டவன் பகவான் யார கூப்பிடுதாரு அம்மா என்ன ஏ பார்வதி படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளப்பதற்காக உன்னுடைய கையாலே அந்த தினையரிசியை எடுத்து கொண்டுட்டு வா அந்த அரிசியை கொண்டுட்டு வா என்று ஆண்டவன் பகவான் பார்வதியாரிடத்திலே சொல்ல உடனே பார்வதியால் சரி என்று சம்மதித்து படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க அப்படியே தினையரிசி எடுக்க வருகின்றார் எங்க வருகின்றார் நேர வடக்கு கோட்டை வாசலிலே வந்து பகவான் கேட்டார்னு தினையரிசியை எடுத்து கொண்டுட்டு வாரா எடுத்து கொண்டுட்டு வாரா அவ எப்படி கொண்டு வருகின்றார் நல்ல பெட்டியிலே வாரி வாரா மலந்தினையை மலந்தினையை அவன் நீலவண்ண பெட்டியிலே அவன் நெப்பி வாரா செந்தினையை யார் கொண்டு வாரா பார்வதி கொண்டு வாரா பகவானுக்கு கொடுக்க கொண்டு வாரா படியளக்கிறதுக்கு ஆமா பகவானுக்கு தினையரிசியை கொண்டு வாரா எப்படி கொண்டு வாரா எப்படி அப்படியே பெட்டியா அள்ளி கொண்டு வாரா நீலவண்ண பெட்டியிலே நெப்பி வாரா மலந்தினையை கோலவண்ண பெட்டியிலே கொண்டு வாரா செந்தினையை என்னையா எதுக்கு அப்படி ஒரு சிரிப்பு ஆமா அவர் நடந்து போறத பார்த்தேன் அப்படியா உன்னை பாத்துக்கிட்டே ஒரு மாதிரி நடந்து போறாருன்னு பார்த்தேன் யார் என்னைய பாத்துக்கிட்டா ஆமா அது சரிதான் நீலவண்ண பெட்டியிலே நெப்பி வாரா செந்தினையை கருந்தினையும் செந்தினையும் கலந்து மிக கொண்டு வந்து நேர ஆண்டவன் பகவான் கையிலே கொடுத்தார் பகவானே நீங்க கேட்டீங்கல்ல ஆமா படியளக்க தினையரிசி கேட்டீங்கல்ல இந்தாங்க பிடிங்க கொண்டு வந்துட்டேன் என்று ஆமா பார்வதியால் பகவானிடத்திலே கொடுக்க பார்த்தார் பகவான் தினையரிசியை கையில வாங்குகின்றார் இப்படியே கொண்டு போய் படியளக்க முடியுமா முடியாது
தட்டக்கூடாது. அதான் சொல்லுவாங்க. என்னய்யா? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பழமொழி. அளந்து போடணும், அளந்து போடணும், சும்மா கொப்பரை கொண்டு தட்டக்கூடாது. இப்ப நம்ம முப்படாதியம்மன் கோயில்ல அன்னதானம் நடக்குன்னு வையேன். ஆமா, நடக்கும்போது ஊர் சமுத்திரம் சேர்ந்து மொத்தமா பையா அரிசி வாங்கி தவசு பிள்ளைக்கு கொடுத்திருப்பாங்க. தவசு பிள்ளையா என்ன கேட்பாங்க? ஐயா சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எத்தனை பேருக்கு சமைக்கணும், எத்தனை சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தானமா அரிசி எடுத்து பருப்பு எடுத்து ஆமா சோறு பொங்கி சாம்பார் வைக்க முடியும், வச்சு கூட்டு வச்சு பொரியல் வச்சு அவியல் வச்சு எல்லாம் பந்திக்கு கொடுக்க முடியும். ஆகையினால் ஆமா அதே மாதிரி ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி கொண்டு வந்து கொடுத்த தினையரிசியை கையில வாங்கினார். படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்கின்றார். அவர் எப்படி படியளக்கின்றார்? நாளை நல்லதீனை எடுத்து தீனை எடுத்து அவர் நாடு எங்கும் படியளந்தார். அவர் நாடு எங்கும் படியளந்தார். நாளி நல்ல தினை எடுத்து மதுரை எடுத்து நாளினை எடுத்து அவர் உரிய நல்லதினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார். ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளந்தார். மரக்கடல தினை எடுத்து இந்த மாநிலம் எல்லாம் படியளந்தார். அவர் மாநிலம் எல்லாம் படியளந்தார். மரக்காணலத்தினை எடுத்து மதுரை எடுத்து மரக்காட்டினை எடுத்து அம்மா வந்த வேலையை கரெக்டா பார்க்கணும்ல. வாங்குற சம்பளத்துக்கு பஞ்சம் இல்லாம உழைக்கணும். அப்பதான் வீட்டுல கொண்டு உண்டியல்ல போட முடியும். அது நீ சொல்றத பத்தியா? இல்லட்டா எங்க கொண்டு கொடுப்போம்? எங்க ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஊசி போட கொண்டு கொடுக்கணும். மாத்திரை மருந்துக்கு சரியா வந்துரும். நீ போன பாட்டுல பண்ணலாமா? நான் என்னையா பண்ண? கட்டக்காரி சும்மா இருக்கான்னு அவளை தூக்கி குடத்துல உட்கார வச்சு உன் பிள்ளைகள் 2 பேருக்கும் காய்ச்சல் வந்துட்டா வச்சுக்கிட்டா இருக்க. யார் நினைக்கா? யாரையா நினைக்கா? ஆண்டவன் பகவான் தினையரிசியை கையில வாங்கினாரு. படியளக்காரு. நாளை தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். உலக்கு தினை எடுத்தார். உலகமெல்லாம் படியளந்தார். ஆளாக்கு தினை எடுத்தார். அகிலமெல்லாம் படியளந்தார். இந்த அகிலமெல்லாம் படியளந்தார். படியளந்த உடனே படியளந்து விட்டு ஆண்டவன் பகவான் பாரவள்ளி கைலாசம் வருகின்றார். பார்த்தால் பார்வதியால் வெளியே போய் வேலை பார்த்துட்டு வர மனுஷனுக்கு அம்மை பார்வதியால் அப்படியே பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். என்ன சொல்லி நடத்துகின்றார்? ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானுக்கு பார்வதியால் பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். கட்டாயம் நடத்தணும். அதாவது என்னம்மா, வீட்டுல உள்ள ஆம்பளைங்க வெளியே வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்காரம்மா வீட்டு வாசல்ல நிக்கணும். வீட்டு வாசல்ல நின்னு ஆத்துக்காரர் எப்ப வாராருன்னு எதிர்பார்த்து ஒழுங்கா நடந்து வராரா இல்ல தெக்க வடக்க மேக்க கிழக்குன்னு கால் கை தடுமாறுதா? அப்படி தடுமாறுச்சுன்னா வெளியே ஒட்டு தரணையில போடுறோன்னு யாரும் வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்க. ஆமா, அப்புறம் அப்படி உழைக்கிறதெல்லாம் அங்க கொண்டு கொடுத்துட்டு வந்தா அப்புறம் வீட்டுக்கு என்ன வேலை? எங்க கொண்டு கொடுத்துட்டு வராரு? எங்க கொண்டு கொடுத்தா கால் தடுமாறும், அங்க கொண்டு கொடுப்பாரு. அப்படியா? பச்சை கடையா? கரெக்ட்டா சொல்லதான் பாத்தியா? பச்சை கடையா? கொடுக்கறன்னு கொடுத்து பழக்கம்ல. அப்படியா? ஆகையினால் ஆமா பார்வதியால் பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். எப்படி நடத்துகின்றார்? செம்பாதியிலே ஜலம் எடுத்து அவ தங்க நல்ல பலகை கொண்டு வளமு வந்து அடி வணங்கி 2 அடிட்டார்.
தெண்டலிட்டாள் தெண்டலிட்டாள் நாற்கரமோ வளமு வந்து வளமோ வந்து வளமோ வந்து வளமோ வந்து வளமோ வந்து நாதன் சிவனாரையோ அடிபணிந்தாள் 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 அம்மையான பார்வதியால் செம்பல ஜலமெடுத்து தங்க பலகை கொண்டு தனிப்பாதம் பூஜை செய்தார் ஐங்கரமு வளமு வந்து அடிவணங்கி தண்டனிட்டார் நாற்கரமு வளமு வந்து நாதன் சிவனார வணங்கி நிற்கின்றார் நின்று ஆமா பாத பணிவிடைகளை நடத்தினார் நடத்தி வரும்பொழுது எத்தனை வருட காலமாக ஆண்டவன் பகவானோ அம்மையுமை பார்வதியாலும் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளப்பதும் பாரவள்ளி கைலாசத்தில் இருந்து அரசாட்சி செய்வதும் இப்படியே இருந்து வரும்பொழுது 16 வருடமாக இருந்த அரசு புரிந்து வார 12 வருடமாக அவர் பாங்குடனே ஆண்டு வார ஆண்டவன் தான் பகவானோ அந்த அம்மை உமை பார்வதியோ அந்த ஈஸ்வரனு அவர் இருந்த அரசு புரிந்து வாரார் அவர் இருந்த அரசு புரிந்து வாரார் வருடமாக பகவானும் பார்வதியும் ஈஸ்வரனும் ஆண்டவன் பகவானும் ஆதிசக்தி பார்வதியும் அரசாட்சி செய்து வரும்பொழுது என்றைக்கும் போல இன்னைக்கும் படியலக்கணும்னு பகவான் கைலாசத்தை விட்டு பூலோகம் போயிருக்கார் பூலோகம் சென்றிருக்கிறார் அப்படி சென்றிருக்கும் போது ஆமா பார்வதியால் கைலாசத்திலே இருக்கின்றார் கைலாசத்தை தேடி யார் வாரா யார் ஐயா வருகின்றார் இன்றைக்கு நம்மளுடைய தாயும் தந்தையும் நாமல் பார்த்து வர வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவானையும் ஆமா அம்மை பார்வதியாலையும் பார்ப்பதற்காக யார் வாரா யார் ஐயா வருகின்றார் பிரம்மலோகத்தை விட்டு மகனாகப்பட்ட பிரம்மதேவன் ஆதிவள்ளி கைலாசம் வருகின்றார் எப்படி வருகின்றார் ஓட்டோனல்ல வேறுனடையா கையிலை அழகு காரணி பொன் கையிலை அங்க பிரம்மலோகம் விட்டல்லவோ
பிரம்மதேவன் எதுல ஏறி வராரு? பிரம்மதேவன் வாராரு கையிலை நல்ல கையிலை தேடி காரணி பொன் கையிலை தேடி அப்படியே கைலாசத்துக்கு அம்மாவை பார்க்கணும்னு பிரம்மதேவன் வாராரு குடு 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 குடுன்னு வாராரு. என்னத்த குடு குடுன்னு ஓடியாராரு? எனத்தையாவது குடு குடுன்னு வயித்துல வாங்கி போடப்ப இப்ப திட்டு முட்டை அடிச்சுக்கிட்டு வருது பாரு. அதாம்மா நல்ல 3 இட்லி 4 சப்பாத்தி. 3 இட்லி 4 சப்பாத்தி. எனக்கு இல்ல ஜாயிண்ட்கார அம்மாவுக்கு. அப்ப அங்க நம்ப மாட்டாங்க. அப்படியா? உன் உருவத்தை பார்த்தாதான் 4 இல்ல 5 சாப்பிடுற மாதிரி இருக்கு. என் உருவத்துக்கு 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியல சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனால் ஆமா ஆண்டவன் பகவானை பார்க்கணும்னு பிரம்மதேவன் ஓடி வாராரு. ஓடி வருகின்றார். அப்படி ஓடி வரும் பொழுது பார்வதியால் ஓடி வந்தா. ஆஹா படியலக்க போன பகவான் திருப்பி கைலாசம் வந்துட்டார் போலயே. பகவான் வந்துட்டாரு என்று ஆமா பகவானுக்கு செய்யக்கூடிய பாத பணிவிடைகளை மகனாகப்பட்ட பிரம்மனுக்கு செய்ய துணிந்தார். என்ன ஆண்டவன் பகவானுக்கும் சிரசு 5 ஆமா பிரம்மதேவனுக்கும் சிரசு 5 மகனாகப்பட்ட பிரம்மதேவனுக்கும் சிரசு 5 ஆகையினால் ஆமா மகனுக்கு பாத பணிவிடைகளை செய்ய துணிந்த உடனே பார்த்தா பார்வதியா ஓடி வந்து பாத பூஜை நடத்தணும்னு வாரா. அப்படியே நிமிந்து பார்க்காம குனிஞ்ச தலையா வாரா. பிரம்மதேவன் ஏறிட்டு பார்த்தார். ஆஹா அப்பான்னு நினைச்சிட்டுலாம் நமக்கு பாத பணிவிடைய செய்ய வராங்க, நம்ம அம்மா ஓடி வராங்களே என்று. ஆமா தாயே நிறுத்துங்கள் தங்களுடைய பாத பணிவடைகளை நிப்பாட்டுங்கள் அப்படின்னு சத்தம் கொடுத்த உடனே டக்குனு செம்ப கீழே வச்சா பலகைய ஒரு பக்கத்துல போட்டா டக்குனு ஏறிட்டு பார்க்கா. ஆஹா தப்பு பண்ணிட்டோமே. ஆண்டவன் பகவான் என்று நினைத்தல்லவா ஆமா இந்த அழகு பிரம்மனுக்கு பாத பணிவிடைகளை செய்ய துணிந்து விட்டோம். மகனுக்கு அல்லவா நம்ம ஆமா மகனுக்கு பாத பணிவிடைகளை செய்ய துணிந்து விட்டோம் என்று பார்வதியால் வெக்கி தலை குனிந்து அப்படியே கைலாசத்துல உட்கார்ந்துருக்கா. மூஞ்சுக்குள்ளே வேத்துக்கிட்டு வருதா எல்லாம் பெறலுது. ஆனா ஆமா பார்வதி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு பகவான் போனவர் திரும்பி வரட்டும். ஒண்ணு அவருக்கு ஒன்ன குறைக்கணும், ஆமா இல்லனா பிரம்மனுக்கு ஒன்ன குறைக்கணும், ஏதாவது ஒன்ன குறைக்கணும் என்று குறைக்காம இனிமேல் பகவான் கூட நாம இருக்க கூடாது. நம்ம இப்படியே உட்கார்ந்திருந்தோம் சரிபட்டு வராது. பகவான் நம்மளை பார்த்து உனக்கு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை எடுத்து உட்காரணும். எப்படி இருந்தா நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்குமோ நாம அப்படி இருக்கணும். ஆமா என்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி அந்த ஆதிசக்தி பார்வதியா எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கின்றார். நீட்டினகால் மடக்கலையே அப்படியே நிமிர்ந்த தலை குனியலையே அவிழ்த்ததொரு தலைமுடியை அள்ளி அவள் முடியலையே வடக்கு கோட்டை வாசல் பார்த்து வடிவழகி பார்வதியா ஆண்டவனும் வரட்டும் என்று அந்த ஆதிசக்தி காத்திருக்கா பார்த்து காலை நீட்டினா தலைய விரிச்சு போட்டா தலைய அப்படியே அவுத்து போட்டு ஆண்டவன் பகவான் வரட்டும்னு ஆதிசக்தி காத்திருக்கா. வரட்டும் எப்படியாவது இன்னைக்கு பகவான் வரணும் அவர்ட்ட வம்ப இழுக்கணும். ஆமா பார்வதி காத்திருக்கா எதிர்பார்த்து அப்படி காத்திருக்கும் போது என்னையா இப்படி ஸ்டாண்டா நிக்கானே எதுக்கு? அதா விடிய நியமிதமா ஐயாவுக்கு பெறவாட்டி படப்பு போடையில பூசாரிட்ட சொல்லி இங்க 2 தேங்காய் பழம் வச்சு பத்திய குத்தி வைக்க சொல்லணும். ஸ்டாண்ட் எது அவன் எதுன்னு தெரியலையா?
ஆனால் இல்ல பாத்துக்கிட்டு நிக்க ஐயா பாத்துக்கிட்டு தானே நிக்கணும் ஆமா ஆனா ஆமா பார்வதியால் ஆமா விரித்த தலைமுடிய அள்ளி முடியாமல் ஆண்டவன் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து காத்திருக்கா வாசல பார்த்து காத்திருக்கா அப்படி காத்திருக்கும் போது படியிலக்க போன பகவான் கைலாசத்துக்குள்ள வாராரு கைலாசத்துக்குள்ள வருகின்றார் பார்வதியை காணலையா என்ன ஆச்சு எப்பவும் வார பகவான் நாம அங்க வரும்போதே அங்க அதாவது வாசலுக்கு வரும்போதே பார்வதியால் ஓடி வந்துருவா நமக்கு பாத பூஜை நடத்த ஓடி வந்துருவா இன்னும் பார்வதியை காணோம். அப்ப கைலாசத்துல இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது சரி என்னதான் நடக்குன்னு பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு ஏறிட்டு கைலாசத்துக்குள்ள பாத்திருக்காரு. கைலாசத்துக்குள்ள பாக்காரு. பார்வதியை பார்த்த உடனே பகவானுக்கு ஆமா கையும் ஓடல காலும் ஓடல கையும் ஓடல காலும் ஓடல அவருக்கு எதுவுமே ஓடல. அங்கனே நிக்காரு. அட பாதவதி இப்படி உட்கார்ந்திருக்காளே இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியலையே. கேட்கலனாலும் சண்டைக்கு வருவா. நம்ம கேட்டாலும் சண்டைக்கு வருவா. இருந்தாலும் இருக்கட்டும் அவகிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம். எதுவும் கேட்டாதானே தெரியும் என்று ஆமா ஆண்டவன் பகவானின் ஆதிசக்தி பார்வதியாலை பார்த்து என்ன கேட்கார் பாருங்க. என்னையா கேட்கின்றார். கங்கை ஏது அணிந்த தேவி மகங்கை ஏது அணிந்த தேவி கைலங்கிரி வாசகி அடி கைலங்கிரி வாசகியே உலகமெல்லாம் பவளே உமையவளே பார்வதி நீட்டினகால் மடக்காமலே அப்படி நிமிர்ந்தகளை குனியாமலே அப்படி அவிழ்த்ததோரு தலை மூடியை நீயும் முடியாமலே என் ஆதிசக்தி பார்வதியே உமையவளை இருப்பதென்னு உள்ளதையும் உள்ளபடி அப்படி உள்ளதையும் உள்ளபடி அடி உமையவளே சொல்லடியோ உள்ளதையும் உள்ளபடி அடி உள்ளதையும் உள்ளபடி அடி உமையவளே சொல்லடியோ பார்வதி என்னம்மா இப்படி உட்கார்ந்திருக்க? ஏம்மா இப்படி உட்கார்ந்திருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு? என் மேல என்னம்மா கோவம் உனக்கு? நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட அத்தாங்கிட்ட இப்படி சொல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்கியே. என் தங்கமே, என் ராசாத்தியே, என் தங்க பொண்டாட்டியே. யாரம்மா? ஆமா யார? தங்கம் முதல்ல கருப்பா தான் இருக்குமா? தங்கம் கருப்பா தான் இருக்குமா? ஆமா, வெளிய கொண்டு வந்து தீட்டினதுக்கு அப்புறம் தான் தங்கம் மின்னுமா. அப்படி மின்னும். ஆனா கருப்பா இருந்தா தங்கத்தை எங்கேயும் வாங்க மாட்டாங்க தெரியுமா? அப்படியாம்மா? உடுக்காரன் கூட்டிட்டு போய் தீட்ட போறானா? தீட்டிட வேண்டியதான். செவத்துல வச்சு தீட்ட கூடாதியா? சாம கொடைக்கு ஐயா வேட்டைக்கு போவார் பாரு. பந்தம் வச்சிருப்பாரா கையில? பந்தத்தை வச்சுட்டு தீட்டிட வேண்டியதான். அது கடைசியில. ஆனால் ஆண்டவன் பகவான் பார்வதியால பார்த்து கேட்கின்றார். ஏம்மா இப்படி இருக்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. எது இருந்தாலும் அதை என்கிட்ட இந்த இடத்துல சொல்லு என்று ஆமா ஆண்டவன் பகவான் கேட்ட உடனே பார்வதியால் பார்த்தார். பகவானே எனக்கு ஒரு சந்தேகம். ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு குறையணும். அப்படி இல்ல ஆமா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறைக்கணும். என்ன உங்களுக்கு ஒண்ணு குறையணும். ஆமா இல்லன்னா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறையணும்னா விறுவிறுன்னு எந்திரிச்சு உள்ள போயிட்டா. அவ பாட்டுக்கு சொல்லிட்டு திரும்பி பார்க்கல, கைலாசத்துக்குள்ள போயிட்டா. பகவான் திருன்னு முழிக்காரு. அவர் மண்டைய சொரியுதாரு. என்ன இது? என்னடா இது? யாரு என்னன்னு விவரத்தை சொல்லி இருக்கணும். சொன்னா நமக்கு விவரமா புரியும். அந்த விவரத்தையும் சொல்லாம ஆமா உங்களுக்கு ஒண்ணு குறையணும் இல்லன்னா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறையணும்னு சொல்லிட்டு போயிட்டால. சொன்னா அவ பாட்டுக்கு எந்திரிச்சு நிக்காம போயிட்டா. நம்ம யார்கிட்ட போய் என்னத்தை குறைக்க சொல்ல? என்னன்னு தெரியல என்று
ஆமா ஆண்டவன் பகவான் என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு ஆமா என்னன்னு தெரியாம மனக்கவலை கொண்டு மனதில் கவலை கொண்டு 2 கையையும் எடுத்தாரு. அப்படியே எடுக்காரு, எடுத்து தலையில வைக்காரு. அதான் இன்னைக்கும் பாருங்க என்னையா நமக்கு மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துச்சுன்னா ஆமா ஒண்ணு கை ஆட்டோமேட்டிக்கா கன்னத்துக்கு போகும், அப்படி இல்லைன்னா தலையில தான் கை வைக்க சொல்லும், மண்டையில தான் கை வைக்க சொல்லும். அதே மாதிரி ஆண்டவன் பகவான் தலையில கையை வைத்த உடனே ஆண்டவன் சிவனாருக்கு தட்டுப்பட்டது 5 சிரசு. அழகான 5 சிரசு. ஆஹா இப்பதான் தெரியுது நம்ம இல்லாத நேரத்துல ஆமா நம்ம மகன் பிரம்மன் இந்த ஆதிவள்ளி கைலாசம் வந்திருக்கிறார். ஆண்டவன் என்று நினைத்து பிரம்மனுக்கு பாத பணிவிடைகளை நடத்த துணிந்திருக்கிறார். அதனாலதான் ஆமா பார்வதி இப்படி கோபப்பட்டு இருக்கா. இப்பதான் தெரியுது என்று இப்ப நாம அடுத்து செய்ய போற வேலை என்ன? பிரம்மனுக்கு ஒரு சிரசை குறைக்க வேண்டும். நமக்கு ஒரு சிரசை குறைச்சோம்னா ஆமா உலகத்துல படி அளக்க ரொம்ப கஷ்டமாயிரும். பிரம்மதேவனை கைலாசம் வரவழைத்து அவன் சிரசை குறைக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் அந்த பிரம்மதேவனை வரவழைக்கின்றார். அவர் எப்படி வரவழைக்கார் பாருங்க. என் மகனே பிரம்மதேவா எந்தன் வார்த்தை சொல்லை கேளாய். என் மகனே பிரம்மதேவா எந்தன் வார்த்தை சொல்லை அப்பாவும் தான் அழைக்கார் என்று அழகுமாக பிரம்மதேவன் அப்பாவும் தான் அப்படிதான் அவர் ஓட்டோ நல்ல பெருநாடையா அம்மா பெருநாடையா அங்க ஓடி வாரார் பிரம்மதேவே ஐயா பெருநாடையா தந்தை என்று சொல்லி தானே அவர் ஓடிவார். அப்பாவும் தான் அழைக்கார் என்று அழகுமாக பிரம்மதேவன் அவர் கையிலை நல்ல கையிலை காரணி பொன் கையிலை நல்ல கல்லாறு பாதை கூடியே அந்த கருணை சங்கிலி பாலோவி ஆண்டவன் பகவானோட முன்னாலே அந்த அழகு பிரம்ம வந்து நிற்கார். ஆமா ஆமையா யார் வந்து நிற்கா? ஆமா இல்லையா? ஆமா 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 குளத்துக்குள்ள கிடக்கும் தேடி போ. அது மேகாட்டோலில இல்ல. ஆமா ஆனால் ஆமா ஆண்டவன் பகவான பிரம்மதேவன் வந்து வணங்கி நிற்கின்றார். தந்தையே என்ன வரவழைத்த காரணம் என்ன? சொல்லுங்கள் என்று கண்டுகொண்டேனா பகவான் நினைக்காருமா? அப்படியா? ஆகா ஆமா 5 சிரசு இருக்குல்ல ஆமா அதான் கண்டுகொண்டேன்னு நினைக்காரு. அப்படியா? ஆனால் ஆமா பார்த்தார் பகவான் என் மகனே ஆசை மகனே என் கட்டி மகனே என் லட்டு மகன் வாயா வந்து உட்காரு அப்பா மடியில உட்காரு. ஏமா எந்திரிச்சு உட்காருங்க. என்ன ஏற்கனவே அவனுக்கு 5 சிரசுல ஒரு சிரசை குறைக்கணும். வாப்பா உன் சிரசை குறைக்க போறோம்னா பிரம்மதேவன் வருவாரா? வரமாட்டாரு ஓடி போயிருவாரு. அவர் பிரம்மலோகத்துக்கு ஓடி போயிருவாரு. பாரு ஆமா உனக்கும் எனக்கும் ஒரு சண்டை நடக்குன்னு வை. ஆமா உன்னை நான் கூப்பிட்டு ஆமா இங்க வா உன்னை இன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன், குத்தாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டோம்னா நீ என் கூட வருவியா? நீ இன்னைக்கு சோழிய முடிக்காம விட மாட்டேன்னு சொன்னா நான் வருவேன். 5-6 அடியால திரட்டிக்கிட்டு வருவேன். ஆனா வர மாட்டாங்க. நான் என்ன பயந்து ஓடுதவன் நினைச்சியா? சுதாரிச்சுக்கிடுவாங்க. ஆனா அதே இடத்துல ஆமா ஆனால் உன்னை உறவாடி நீ எந்த நேரத்துல எங்க போற எப்ப பார்த்து உன்னை அடிச்சா சரியா இருக்கும் கூடவே ஒரு 5-6 நாள் சுத்தி அப்படி இருந்து கூடவே சுத்தி பார்த்தா தான் உன்னை சோழிய முடிக்க ஈஸியா இருக்கும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் சொல்லிருக்காங்க. பகையாளியையும் உறவாடி கெடுக்கணும். நல்லது பண்ணத மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சனை கொடுக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு இறக்கணும். ஆமா பகவான் பிரம்மதேவனை கூப்பிட்டாரு. ஆமா என் மகனே அப்பா மடியில உட்காரு. பாப்பா வந்து உட்காருப்பா. ஆனா ஆமா ஆண்டவன் பகவான் பிரம்மதேவனை கூப்பிட்டு உட்கார வச்சாரு. சொன்ன மாதிரி செம்பரியாட்டுக்கு வால் தான் கிடையாது இல்ல. பகவான் பிரம்மதேவனை கூப்பிட்டு உட்கார வச்சாரு.
உட்கார வச்சு அப்படியே தலைய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தடவி கொடுத்துக்கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏ அப்பா பிரம்மலோகத்துல எல்லாரும் நலந்தானா? எல்லாரும் நலந்தானா? கலைமகள் நலந்தானா? கலைமகள் மலைமகள் நலந்தானா? நம்ம கலைமகள்னா என்ன, மலைமகள்னா என்ன? கலைமகள்னா கலைமகள், மலைமகள்னா மலைமகள். அதான் சொல்லு. கலைமகள் அப்படின்னா கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதி. மலைமகள் அப்படின்னா யாருன்னு தெரியாது. அப்படியாம்மா? தெரிஞ்சா நான் ஏன் ஜைடுல உட்கார்ந்து. கலைமகள் மலைமகள் அலைமகள்னு 3 பேர், அக்கா தங்கச்சி 3 பேர். 3 பேர். பார்வதி சரஸ்வதி லட்சுமி. இவங்க 3 பேரையும் தான் அலைமகள் மலைமகள் கலைமகள்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆமா அப்பா கலைமகள் நலந்தானா? நலந்தானா அப்படின்னு நலம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தார் பாரு. அப்படியே தலைய தடவி கொடுத்துக்கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இருக்கும் பொழுது 5 சிரசுல அழகான நடு சிரச டக்குன்னு கிள்ளி எடுத்தார். எடுத்த உடனே பிரம்மதேவன் சிரசானது ஆண்டவன் பகவானோட உள்ளங்கைய சிக்குன்னு கவி பிடிச்சு நல்ல கவ்வுன உடனே அது பிடிய விட்ட பாடு இல்ல, சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டு ஆமா அந்த பல்லினுடைய விஷமானது ஆண்டவன் பகவானுடைய சிரசுக்கு ஏறியது. சிரசுக்கு ஏறின உடனே ஆமா ஆண்டவன் பகவான் தில்லைவன காட்டிலே செஞ்சுடர் சுடுகாட்டிலே 8 நாளாக ஈசன் திருநடனமாடுகின்றார். பார்வதியை மறந்தார். பாரவள்ளி கைலாசத்தை மறந்தார். படியலப்ப மறந்தார். படைத்து விட்ட மனுக்களை மறந்தார். அத்தனையும் மறந்தாரு. பகவானையும் மறந்தார். அவரையும் மறந்து தன்னை மறந்து தில்லைவன காட்டில திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். 8 நாளா திருநடனம் ஆடும்போது பாட்டுக்கு ஆடுதாரு. ஆமையுமை பார்வதியால் சோழிய முடிச்சிட்டான் பத்தியா? இல்லம்மா என்னையா இந்த டீய பார்த்த உடனே சிந்தானா அங்க போகுது. ஆமா முதல்ல அதான் நான் பார்த்தேன். அங்க இருந்துட்டு சிரிச்சிடலாம், இங்க இருந்துட்டு படிச்சு பாரு தெரியும் எங்கன வக்கு வழுவுது. ஆனால் ஆண்டவன் பகவான நினைத்து என் அம்மை பார்வதியால் அழுது புலம்புகின்றார். யார நினைச்சு அழுது புலம்புகின்றார்? யாரையா நினைக்கின்றார்? சாயண்டுக்காரம்மா ராகம் போட்டு படிச்சிருந்த மாதிரி ஒரு வார்த்தை தவறுனோடனே விழுந்து சிரிக்கிறத பார்க்கணுமே. ஆனால் பார்த்தார் பகவான் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் தான் சிரிக்க சொன்னானா? பகவானை பார்த்து பார்வதியால் மனம் கலங்கி அழுகின்றாள். அவ யார நினைச்சு அழுது புலம்புகின்றாள்? என் பால்கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் ரகுராமா சீதவில் வளைத்தவரே எங்கள் ஐயாவே ஸ்ரீராமச்சந்திரனே என் பொண்ணு நாடார் வயிற்றில் வந்துதித்த என் முத்து குட்டி நாராயணா என்ற ஆண்டவன் பகவான் தேவி அந்த பார்வதியால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைச்சு அழுது புலம்புகின்றார். எப்படி புலம்புகின்றார்? முட்டைய போதி திட்டே கடல் திட்ட கடல் ஐயா திட்ட கடல் முழுகும் பள்ளி கொண்ட ராமோ கண்ணா யாரிராமா கண்ணா ஸ்ரீராமா கோபாலா மாவளிராஜம் வரம்பரித்த என் மாய ராமச்சந்திரா 8 நாளா ஆமா தில்லைவன காட்டுல திருநடனம் ஆடுதாரு. திருநடனம் என் புருஷன் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆகையினால் ஆமா 8 நாளா இந்த உலகத்துல படியலக்க ஆள் இல்லையே அண்ணா. படியலக்க யாரும் இல்லையே அண்ணா. அப்படியாவது ஆமா ஓடி வந்து என் பெருமாள் அந்த ஈசனுடைய துயரை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் தேவி அந்த பார்வதியால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து அழுது புலம்ப பார்வதியால் அழுத கண்ணீர் பால்கடலிலே போய் விழ பாம்பின் மீது சயனஞ்செய்யும் பச்சம்மாள் பார்த்தார். நம்ம தங்கச்சி எதுக்கோ நம்மள நினைச்சு அழுது புலம்புதால என்னன்னு தெரியலையா? என்னையா? ஆமா என்னையா? அப்படி இல்ல என்ன காரணம்னு தெரியலையா? என்ன காரணம்னு தெரியலையா? எப்படியா
அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம தங்கச்சி அள வச்சிருந்தாரு என்னன்னு தெரியலையே ஆமா நாம போய் பார்த்து வருவோம் என்று பச்சம்மாள் பால்கடலை விட்டெழுந்து பச்சைக்கால் கருடமேறி ஆமா அப்படியே நேர பாரவள்ளி கைலாசத்துல பார்வதி கிட்ட வந்து நிக்காரு அம்மா பார்வதி பார்வதி என்னம்மா என்னாச்சு நீ மட்டும் தனியா நிக்கிய என்ன எங்க உன் சோடி எங்க கூடவே ஒருத்தர் நிப்பாரம்மா அவரை எங்க அவரை காணும் பார்வதி ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கா நம்ம தங்கச்சி சோகத்துல இருக்கா அவகிட்ட லேசா 2 அடக்கு வேசி அவளை கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவகிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்போம் ஆமா என்று அச்சுதன் நாராயணன் அம்மை பார்வதியால பார்த்து கேட்கின்றார் என்ன ஐயா கேட்கின்றார் அம்மா பார்வதி பார்வதி என்னம்மா இப்படி இருக்க நீ என்னத்தம்மா பார்த்த நீ மட்டும் இப்படி தனியா நிக்கிய சோகமா இருக்கையே நீ மட்டும் இப்படி தனியா நிக்கியம்மா ஆமா அவன் கூட இருப்பார்ல ஒருத்தர் அவரை எங்க அம்மா பார்வதி ஆண்டியே தான் எங்க அம்மா அம்மா பார்வதி ஆண்டியே தான் எங்க அம்மா அரணவள்ளி சொல்லிடம்மா பண்டாரத்தை எங்க அம்மா அப்படி பார்வதியே சொல்லிடம்மா அந்த கோமாளியை எங்க அம்மா கோமதியை சொல்லிடம்மா அங்கை என்று சொல்லி பகவானே இந்த பச்சை மாளும் கேட்டபோ அங்க பார்த்தாலே பார்வதியா கோபாலா ஏ ஹரிராமா ரகுராமா அவர் பண்டாரம் என்றறிந்தோ இந்த பார்வதியை கொடுக்கலாமா இந்த பார்வதியை கொடுத்து விட்டு இப்படி பழிப்பாக பேசலாமா அவர் ஆண்டி என்று தெரிந்திருந்தோ இந்த அரணவல்லியை கொடுக்கலாமா இந்த அரணவல்லியை கொடுத்து விட்டு எங்களை அவமானமா பேசலாமா அவர் கோமாளி என்றறிந்தோ இந்த கோமதியே கொடுக்கலாமா இந்த கோமதியே கொடுத்து விட்டு குறைவாக பேசலாமா அண்ணா அடித்தாலும் அடித்திடு எங்களை அவமானமா பேசாதீங்கோ எங்களை கொன்றாலும் கொன்றிடுங்கோ எங்களை கோலங்குத்தி பேசாதீங்கோ நீங்க பகவான சொன்னாலே என்ன இந்த பார்வதியை சொன்னாலே என்ன அந்த ஈஸ்வரனை சொன்னாலே அண்ணா ஈஸ்வரனை சொன்னாலே என்ன இந்த ஈஸ்வரியை சொன்னாலே என்ன ஆண்டி என்று தெரிந்திருந்தும் இந்த அரணவல்லியை கொடுக்கலாமா அரணவல்லியை கொடுத்து விட்டு இப்படி அவமானமா பேசலாமா பண்டாரம் என்றறிந்தும் இந்த பார்வதியை கொடுக்கலாமா பார்வதியை கொடுத்து விட்டு பழிப்பா பேசலாமா அண்ணா இப்படி பேசலாமா நீங்க அவரை பேசினாள் என்ன பேசினாள் என்கிட்டே வந்து என் காதுபட என் புருஷனை இப்படி பேசுறீங்களே என் மனசு என்னத்துக்கு ஆகும் என்ன இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாது பார்வதி என்ன ஆச்சு அவரை எங்க என் மச்சான எங்க அது ஒண்ணும் இல்ல அண்ணா என்ன பகவானுக்கு ஆமா பகவான் கிட்ட உங்களுக்கு ஒண்ணு குறையணும் இல்லன்னா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறையணும்னு சொன்னேன் பகவான் பிரம்மன் சரச கவி பிடிச்சிருக்கு ஆமா பகவான் கைய ஆமா பிரம்மன் சரச கவி பிடிச்சிருக்கு அதனால பித்த கோட்டி பிடித்து 8 நாளா ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் தில்லைவன காட்டுல திருநடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று பார்வதியால் சொல்ல அம்மா பார்வதி பார்வதி என்ன அது பைத்தியத்தை தெளிவுற செய்யணும் அவ்வளவுதானே எப்படியாவது பகவானை காப்பாத்தணும் அவ்வளவுதானே பார்வதி நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு நான் ஒரு கோமாளி வேஷம் எடுக்க கொட்டு
மேளத்தை தோல்ல போட்டுக்கோ, நீ ஒரு கொட்டை தோல்ல போட்டுக்கோ, நீ அடிக்க, நீ கொட்டு அடிக்க, நான் நடனம் ஆட, நான் அப்படியே டான்ஸ் ஆட. அம்மா ஆடிட்டாலும் ஜாயிண்ட்காரம்மா ஆடுங்க. ஆமா, இதுதான் கோமாளி ஆட்டம். ஜாயிண்ட்காரம்மா ஆட மாட்டாங்க. ஆமா, பாட்டு இல்லாத நேரம் பகல்ல பூரா ஆடு மேய்ப்பாங்க. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. நீ ஆடு மேய்க்கிறது என்ன லேசுன்னு நினைச்சியா? 5 ஆடு வாங்கிருக்காங்களாம். ஆமா, அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது என்ன ராமர் என்ன ஒழுங்கா பேசணும். ஆமா, இல்ல ஏதாவது கொஞ்சம் மேல கீழ யாருக்கு மாறா பேசுற மாதிரி இருந்துச்சு, நான் என் பாட்டுக்கு ஆட்டை பத்திக்கிட்டு போயிருவேன். என்கிட்ட 5 இல்ல 7 ஆடு வச்சிருக்கேன். ஆமா, உங்களை பிற நான் பாட்டுல ரோட்ல போட்டு போயிரும் பாத்துக்கோங்க.